சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக காங்கிரஸ் இடையே தற்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்து ஒப்பந்தம் என்பது இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தேசிய தலைவர்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முக்கியமாக கடந்த முறை போட்டியிட்ட 10 தொகுதிகள் இந்த முறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட திமுக சார்பில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது குறைவான தொகுதிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாகவே இழுபறியில் இருந்த நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை இன்றுடன் முறிவு பெறுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டதை போல இந்த முறையும் 10 தொகுதிகள் வழங்குவதாக திமுக சார்பில் தெரிவித்திருப்பதாக காங்கிரஸ் தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், பேச்சுவார்த்தை குழு ஒருங்கிணைப்பாளர்கள் முகுல் வாஸ்னிக், காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கள் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் இறுதியில் இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது இன்று கையெழுத்தாக இருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 9 தொகுதிகள், அதே போல புதுவை உட்பட 10 தொகுதிகள் என மொத்தமாக வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தேனி தொகுதி யாருக்கு வழங்குவார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நீட்டித்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டும்தான் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகள் அனைவரும் போட்டியிட்டிருந்து வெற்றி பெற்று தேனி தொகுதியில் மட்டும் தோல்வியை தழுவியிருந்தார்கள். இந்த முறை அந்த தொகுதி யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இந்த கூட்டணி இறுதியில் தான் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்து ஒப்பந்தம் என்பது இடப்பட இருக்கிறார்கள். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றே கையெழுத்து ஒப்பந்தம் என்பது ஆகும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது நீட்டித்து வருகிறது. 10 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸில் தமிழகத்திற்கு 9 தொகுதிகளும் அதே போல புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் கையெழுத்தாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பில் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த முறை வழங்கியதை போல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதியும் புதுவை உட்பட 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக கையெழுத்து ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் 2 பேரும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் நேரடியாக வந்து தேர்தலர்களை சந்திக்கும் பொழுது இது தொடர்பான விவரங்களை தெரிவிப்பார்கள். எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் முழுமையாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சலீம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, இந்த தொகுதி பங்கீட்டில் எத்தனை தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன?
திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வழங்கப்பட்டதை போல தற்பொழுதும் தமிழகத்தில் 9 தொகுதிகளும், புதுவை உட்பட ஒரு தொகுதிகள் என 10 தொகுதிகள் தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் 2 பேரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உட்பட 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது திமுக சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே போல திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் தலைமையில் இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, ஆரணி, அதே போல திருவள்ளூர், தேனி, கரூர் மற்றும் புதுவை ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு தேனி தொகுதியை தவிர மீதம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறையும் அதே தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் கூடுதலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் சார்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போது கூடுதல் தொகுதி வழங்கவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 10 இடங்களை இந்த முறையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று இந்த கூட்டணி கட்சிகளிடையே கையெழுத்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், பேச்சுவார்த்தை குழு ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக், காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் ஆகியோர் இங்கு நேரடியாக இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். தற்பொழுது இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது 10 தொகுதிகளுக்கு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். திமுக சார்பில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தலைமை கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. முழுமையாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு என்பது முடிந்திருக்கிறது. அதே போல மதிமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 4 கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும். தொகுதிகள் மட்டுமே அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த தொடர்ச்சியாகவே 2 மாதங்கள் மேலாக காங்கிரஸ் திமுக இடையே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக நிறைவு பெற்று கையெழுத்து ஒப்பந்தமாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 2 தொகுதிகளும், அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு 2 தொகுதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதி, மதிமுகவிற்கு 1 தொகுதி, அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதி என மொத்தமாக கூட்டணி கட்சிகளுக்கு போக திமுக சார்பில் 20 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 தொகுதிகள், விசிகாவிற்கு 2 தொகுதிகள், மதிமுகவிற்கு 1 தொகுதிகள் என அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு என்பது முழுமையாக திமுக சார்பில் கையெழுத்து ஒப்பந்தமாக இருக்கிறது. 4 கட்சிகளுக்கு மட்டும் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் என்பது இன்னும் 2-3 நாட்களுக்குள் முழுமையாக நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே நாளை திமுக சார்பில் யார் யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தெரிவித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர்காணல் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு இடையே கையெழுத்து ஒப்பந்தமாக இருக்கிறது. கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை போல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகள், அதே போல புதுவை உட்பட 10 தொகுதிகள் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சலீனா, இந்த தொகுதி பங்கீட்டில் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல் ஏதேனும் வெளியிருக்கிறதா? முழு விவரங்கள். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது தெரிவிக்கப்படவில்லை. திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எந்த தொகுதி என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. அதே போல மதிமுகவிற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும், மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு மாநிலங்களவை இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம், புதுவை உட்பட 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் 2 நாட்களுக்குள் இடங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் பிசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என 3 கட்சிகளுக்கு மட்டுமே இடங்கள் எந்தெந்த இடங்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொகுதிகள் முழுமையாக அவர்களுக்கு எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு திமுக சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போல இந்தியன்
சலினா, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. கட்சியுடைய வேட்பாளர்களை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பணியாற்றுவது போல் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் தலைவர்கள் வேலை செய்து வெற்றி பெற வைப்பார்கள். இப்பொழுது எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் அவர்கள் உங்களிடம் பேசுவார். It is the very happiest moment for all of us to declare a former alliance with Dravida Munnetra Kazhagam in Tamil Nadu and Puducherry. You all know that under the leadership of Honorable Chief Minister Stalin, Tamil Nadu is fighting against the divisive forces of the country. Anti-federal attitude of the government, the way in which the union government is attacking opposition states, we are all aware of that. The pride of Tamil Nadu, we know that every day Modi and the government is trying to attack the pride of Tamil Nadu. Therefore, it is an important thing to fight against this divisive, anti-people, anti-poor government which is ruling the country. We had series of deliberations. Now finally, along with the Chief Minister Stalin, Indian National Congress and Dravida Munnetra Kazhagam has arrived in a clear-cut alliance path. As per our DNCC President told, Congress will fight 9 seats in Tamil Nadu and 1 alone Pondicherry seats. Rest of the seats, Congress will support all the DMK party candidates and Alliance party candidates. We will win all the 40 seats in Tamil Nadu this time. I am very much confident that Tamil Nadu will set an agenda and set a model for the country that this type of anti-people, anti-poor, divisive government should fall. Certainly, you know that Karunanidhi ji, when he was alive also, Sonia ji and Rahul ji was very keen a friendship with DMK, alliance with DMK. Our partnership, our bonding with the Congress and DMK is intact. Now again it proved that Congress and DMK will not separate at all. We will fight together, we will go together, we will win together. This is the message we want to give today. The details of the things we will discuss, the local leadership discuss and decide. There will be no issue. திமுக காங்கிரஸ் இடையான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையெழுத்திட்டுள்ளார். இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகியிருக்கிறது. தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், செல்வ பெருந்தகை ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையேயான 10 தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையெழுத்திட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் சலீனா, விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம்.
நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்திற்குமே தொகுதி பங்கீடு என்பது முழுமையாக தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே இந்த இடங்கள் ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதைப் போலவே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9 இடங்கள், அதே போல புதுவை உட்பட 10 இடங்கள் என 10 இடங்கள் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி மற்றும் செல்வப்பெருந்தகை மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கையெழுத்து ஒப்பந்தம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு முழுமையாக எப்போது வெளியாகும் என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை. திமுகவை பொறுத்தவரையிலும் 40 தொகுதிகளிலும் எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கெல்லாம் இடங்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் தொகுதி வாரியாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடங்கள் மட்டுமே கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றது கட்சி அதே தொகுதியை வழங்க வேண்டும் எனவும், ஒரு சில இடங்கள் மாற்று தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னதாக பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுதே தெரிவித்திருந்தார்கள். 14 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக அவர்கள் பட்டியலிட்டு வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் அதில் 10 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது பெற்று கையெழுத்து ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விவரங்கள் ஓரிரு நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல விசிக உட்பட 3 கட்சிகளுக்கு இடங்கள் தொடர்பான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும், அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியிலும், விசிகாவை பொறுத்தவரையிலும் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் என்ற அறிவிப்பு திமுக சார்பில் வெளியிட்டிருந்தார்கள். அதே போல மீதம் இருக்கக்கூடிய மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுக்கு இடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதிகள் இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் 3 நாட்களுக்குள் முழுமையாக விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரசுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இனி திமுக சார்பில் நாளை நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கான நேர்காணல் நாளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேர்காணலுக்கு பிறகாக நாளை மறுநாள் அல்லது ஓரிரு நாட்களுக்குள் அனைத்து கூட்டணி கட்சி, அதாவது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாத கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து குறிப்பாக எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்பது தொடர்பான விவரங்கள் தலைமை கழகத்திலிருந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளை விட இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் மாற்று தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று ஓரிரு கட்சிகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்னும் தொகுதிகள் வழங்கப்படாமல் இருக்கிறது. தொகுதிகளை உறுதி செய்யப்பட்ட பிறகாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்தான முழு விவரங்களை திமுக சார்பில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே எத்தனை இடங்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகளை மட்டும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திமுக சார்பில் கையெழுத்து ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் MK ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வகையில் தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் வழங்கப்பட்டிருந்ததை போலவே தமிழகத்தில் 9 இடங்கள், அதே போல புதுவை என 10 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சலீனா.